ச்சே, நிம்மதியா ஒரு துணி காய வைக்க முடியுதா மாடியில? ஏண்டி யார் நான் சொன்னா? எல்லாம் நைட்டு நீங்க பண்ண கூத்து தான். துணி காய வைக்க முடியல. அந்த அக்கா கேட்குறாங்க, நைட்டு அவ்வளோ நேரம் லைட் எரிஞ்சுதே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. ஐயோ நீ என்ன சொன்ன? ஆ, நீங்கள் என்னக்கா அவ்வளோ நேரம் முழிச்சு நின்றீங்கன்னு கேட்டேன். சூப்பர் நோஸ் கட்பா. ஏதாவது சொல்லிட போகிறேங்க. என் புருஷன் ரொம்ப நல்லவன், எந்த பழக்கமும் இல்லைன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள என் ஆயுசே முடிஞ்சிரும் போல. சாயந்தரம் போத்தீஸ் போலாண்டி புடவை எடுக்கிறதுக்கு. அப்போ சீக்கிரம் போய் குளிங்க, நான் போய் சூடாக தோசை சுட்டு எடுத்துனறேன். சரி 100 ரூபா கூடுறி, பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட கூட காசு இல்லையா? அப்புறம் போத்தீஸில் எப்படி புடவை வாங்கி கொடுப்பீங்க? நான் வாங்கி தரேன் கொடு. குடிங்க. எப்போ கேட்டாலுமே காசு கொடுக்குறேன். என்னோட ஏடிஎம் மிஷின்ரி நீ. உங்ககிட்ட மட்டும் எப்படி காசு இருக்குது? ஆமாம் ஆமாம், நீங்கள் புடவை வாங்கி கொடுத்துட்டு அதை நான் கட்டிட்டு இந்த ஜென்மத்தில் நடந்துடும். போங்க போங்க. வாக்கப்பட்டு வந்த வாசமலரே, வண்ணம் கலையாத ரோசாவே.